ஹேஃபமே வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கண்மணி யார் இருக்கான்னு உங்களுக்கே தெரியும். ஸோ பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ நம்ம குவென் தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் கண்டென்ட் எடுத்து வந்திருக்கேங்க. அப்படின்னா கண்டென்ட் எடுக்க போகிறேன் தானே கேட்குறீங்க. அது ஒன்றும் இல்லைங்க. ஸோ ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா நம்ம குவென்னா வாட்டர் வாஷ் பண்ணலாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம குவென்னை எடுத்துகிட்டு போய் வாட்டர் வாஷ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான். நீங்கள் நினைப்பீங்க உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது, என்னடா கண்டென்ட்டே இல்லாதப்போ குவென்னை தூக்கிட்டு வந்து நான் கண்டென்ட் கொடுக்குறேன்னு கிளம்பி வந்துடுறானேன்னு தானே நினைக்கிறீங்க. எனக்கு ஏன்னா ஆல்ரெடி ஒரு வீடியோவில் அப்படி தான் சொன்னீங்க, எந்த கண்டென்ட்டுமே இல்லைனா குவென்னை தூக்கிட்டு வந்துடுறான்டா அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் செக்ஷன் பார்த்தேன். அப்படிலாம் இல்லைங்க. ஸோ ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்குல்ல, ஸோ அதையும் இந்த வீடியோவில் பேசுவோம். அண்ட் பார்த்தீங்கன்னா குவென் வந்து எந்த நிலமையில் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும். ஏன்னா ட்ராக் வீடியோ போட்டாலே குவென் எடுத்துருவாங்க கேட்குறீங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 7 years ஓல்டுங்க. ஸோ இன்னுமே தாங்கி இவ்வளோ அடி அடித்ததுக்கப்புறமும் தாங்கி ஓடிட்டு இருக்குன்னா அதுக்கு ஒரு பெரிய விஷயமே இருக்குது. அதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நான் இன்றைக்கி எடுக்க போகிறேன். அண்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ சேனல் பிடிச்சி நோட்டிஸ் வரும். இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள், பிடிச்சிட்டா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஓகேங்க, இதுக்கு வெயிட் பண்ணலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் ஃபேம், ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நம்ம செல்லக்குட்டி குவென். ஸோ எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வைசர் போட்டுட்டேன். ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா எஃபிசரோட வைசர் போட்டிருந்தேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டாக் லுக் தாங்க என்றைக்குமே ஒர்த்துன்னு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட் டைம் கழட்டிட்டு பார்க்கும்போது எனக்கே பிடிக்காம இருந்துச்சு, இப்போ பார்க்கும்போது பிடிச்சிருக்குங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா ஃபஸ்ட்டு வண்டி வாங்கும்போது இந்த ஃபேஸ் தானே பார்த்தோம், அப்படிங்கும்போது பழகி தானே ஆகணும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எஃபிசரோட வைசர் போட சொல்கிறீங்க, பட் வந்து எனக்கு இந்த லுக் பிடிச்சிருச்சுங்க, அதனால் போட போகிறது கிடையாது. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்களா இந்த வைலட் தாங்க நம்ம அடையாளமே. அண்ட் பார்த்தீங்கன்னா என்னென்ன பிரச்சனை குவெனில் இப்போ நான் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மெயினாக 135க்கு மேலே போகலங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நான் சும்மா இருந்திருக்கலாம், எக்ஸாஸ்ட் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சிருக்கும், எக்ஸாஸ்ட் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். எக்ஸாஸ்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு வண்டி வந்து பார்த்தீங்கன்னா சரி அடிச்சு ஓட்டி பார்க்கலாம், டாப் எண்ட் போகுதான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்போயே பார்த்தீங்கன்னா ஒரு MT-15 ட்ராக் பண்ணும்போது 145க்கு மேலே கிராஸே பண்ணல. ஸோ நம்ம வண்டி எல்லாருக்கும் தெரியும், லாஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 years பேக் வந்து 156 அட்டம் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 145 தாண்டலாம், என்னடா ப்ராப்ளம் அப்படின்னு பார்க்கும்போது சரி எக்ஸாஸ்ட் கழட்டிட்டு அதை ஓட்டி பார்க்கலாம் போகுதா அப்படின்னு பார்த்தா எக்ஸாஸ்ட் கழட்டினதுக்கப்புறம் சுத்தமாக போலங்க 135 மேலே. சரி வால்வ்லாம் கொஞ்சம் டைமிங் சேஞ்ச் சவுண்ட் கேட்குது, அட்ஜஸ்ட் பண்ணலாம்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணி ப்ளக் ஏர் ஃபில்டர் எல்லாமே சேஞ்ச் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறமாவது ஒரு நல்ல பவர் கிடைக்கும் அப்படின்னு தான் நினச்சேன். பட் நம்ம நேரமாக என்னான்னு தெரியல, வால்வ் அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் வண்டி சுத்தமாக 6 gearல ஏறவே மாட்டேங்குது. 9000 RPMல லாக் ஆகிடுச்சிங்க. அதுவும் ஒரு பெரிய பஞ்சாயத்தாக இருக்குது. ஸோ அதனால் இப்போ என்ன பிரச்சனை ஃபேஸ் பண்ணுறேன்னா டாப் எண்ட் போலங்க. அண்ட் வந்து மிட் ரேஞ்சில் வந்து ஒரு நல்ல பவர் கிடைக்க மாட்டேங்குது. இப்போ வந்து கொஞ்சம் பார்ட்ஸ்லாம் வாங்குற மாதிரி இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வண்டியில் ப்ராப்ளம் சொல்லி ஒரு ஷோரூமில் விட்டேன். அவன் வந்து பார்த்திங்கன்னா கையை வச்சு இந்த அதாவது கார்பரேட்டர் அட்ஜஸ்டரை வந்து உடச்சிட்டான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ அட்ஜஸ்ட் பண்ண முடியல. ஸோ நம்ம வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணி விடுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஆனில் இருக்குது, ஓகேவா? இப்போது எடுத்துகிட்டு ரைடு முடிச்சுட்டு தான் வந்தேன். ஸோ நீங்கள் நினைக்கலாம் ஹீட் ஆனதுக்கப்புறம் அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும்னு. பட் இவ்வளோ தூரம் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படி பாருங்கள், ஆக்சிலேட்டர் கொடுத்தோன்னே ஆஃப் ஆயிரும். ஸோ இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா இருக்குது. அண்ட் ஸ்டில் நவ் கிலோமீட்டர்ஸ் பார்த்துக்கோங்க, நம்ம வண்டியோட கிலோமீட்டர்ஸ் எவ்வளோ ஓடி இருக்குன்ட்டு. ஓடும் 40,500 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது. ஸோ 2018 எடுத்தேன், அரௌண்ட் 7 years ஆகிடுச்சிங்க. ஸோ இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி அதிக லாங் ரைட்ஸ்லாம் போனது கிடையாது, ஊருக்குள்ளே தான் அதிகமாக ஓட்டுறோம், உங்களுக்கே தெரியும். அது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 40,000 கிலோமீட்டர் ஊருக்குள்ளேயே ஓட்டி பார்த்தீங்கன்னா ஓடி இருக்குங்க. ஸோ இன்னுமே பார்த்தீங்கன்னா கிளச் பிளேட்டு இன்ஜினில் கையே வைக்கல. ஸோ டைமிங் செயின் மட்டும் 2 டைம் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஸோ ஏன்னா சவுண்ட் கேட்குது அப்படிங்கிறதுக்காக. நெக்ஸ்ட்டு வந்து கிளச் பிளேட் அசம்பிளி மாற்றணும். அண்ட் பார்த்தீங்கன்னா கார்பரேட்டில் கொஞ்சம் ஒர்க் இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டுனா எனக்கு தெரிஞ்சு பழைய மாதிரி 150+லாம் போகும்னு நினைக்கிறேன். ஸோ சேஞ்ச் பண்ணிவிட்டு வேணால் ஒரு வீடியோ நான் கண்டிப்பாக போடுவேன். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இங்கே இருப்பேனானே தெரியல. சரி ஓகே, இது ஒரு கடைசி வீடியோவாக இருக்குமா என்னன்னு எனக்கே தெரியல. ஸோ அதனால தான் நீ குவென் வச்சு ஒரு கண்டென்ட் எடுப்போம் அப்படிங்கிறதுக்காக தான் குவென் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இந்த ப்ராப்ளம் தான் நான் இப்போ ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் என்னோட குவெனில். ஸோ அதனால் நீங்கள் ட்ராக் வந்து கேட்கலாம், தப்பு கிடையாது. ஸோ நான் எந்த சுச்சுவேஷனில் இருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு கேளுங்க. புதுசாக ஒரு பிரச்சனை ஆயிருக்கு. என்னன்னா டயர் வந்து வீக் ஆகிடுச்சிங்க. ஸோ பார்த்தீங்களா ரைட் சைடில் நல்லாயிருக்கு, அதாவது உங்களுக்கு எந்த சைடு சொல்கிறது, ஓகே இப்படியே சொல்லலாம். இந்த சைடு நல்லாயிருக்கு, இந்த சைடு பார்த்திங்கன்னா வீக் ஆகிடுச்சு, தெரியுதா? ஸோ ஒரு மாதிரி பார்த்திங்கன்னா அங்கேயும் லைட்டாக பபுள்ஸாக வந்திருக்கு. ஸோ டயர் பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணணும். அதாவது ஒரு மனுஷனுக்கு பிரச்சனை அப்பப்போ வந்தால் பரவாயில்ல, ஒரேடியாக வந்துடுது, ஒரேடியாக பெரிய பெரிய பிரச்சனையாக கொடுத்துருது. அதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. சரி வாங்க எக்ஸாஸ்ட் நோட் கேட்போம். ஸ்டாக்கில் ரொம்ப நாள் ஆகிடுச்சுல, எக்ஸாஸ்ட் நோட் கேட்டு கிளம்புவாங்க, டைம் ஆகிடுச்சு. இங்கே இங்கே பாருங்கள், சொன்னல ஸ்டாக் நோட்டே ஒரு வித்தியாசமான ஃபீல் தாங்க. என்ன தான் எக்ஸாஸ்டாக இருந்தாலும் ஸ்டாக் சவுண்ட் தான். பரவாயில்லைங்க, இன்றைக்கி வாட்டர் வாஷ் பண்ண போகிறேன், வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ வண்டியோட மைலேஜ் கேட்குறீங்க நிறையா பேர், என்எஸ் எவ்வளோ கொடுக்குது அப்படின்ட்டு.
ஸோ வண்டி வந்து முன்ன மாதிரி இந்த கண்டிஷன்னா தாராளமாக 40+ தரும். ஸோ நான் தைரியமாக சொல்லுவேன் 40+ தருதுறான்னு. இப்போ நான் எக்ஸாஸ்ட்லாம் மாற்றிருந்தேன். ஸோ என்னோட ஒரு சஜஷன் என்னன்னா, எக்ஸாஸ்ட் போட்டிருக்கீங்கன்னா தொடர்ந்து எக்ஸாஸ்ட் போட்டுக்கிட்டு கரெக்டாக வந்து இன்ஜின் ஆயிலெலாம் சர்வீஸ் பண்ணிடுங்க. கரெக்டாக கிலோமீட்டர்ஸ் 1500 2000 கிலோமீட்டர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ எக்ஸாஸ்ட் போட்டுட்டு நீங்கள் லைஃப் லாங் யூஸ் பண்ணலாம் வண்டியை. ஸோ பிரச்சனை இருக்காது. ஸோ அடிக்கடி போட்டு கழட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா அது பண்ண வேணாம் என்கிட்ட கேட்டிங்கன்னா, ஓகேவா? ஸோ நான் பட்டுட்டேன், அதனால் சொல்கிறேன். மித்தபடி எக்ஸாஸ்ட் போடலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ நீங்கள் ரொம்ப பிஸ்டன் அடிக்க விடாதீங்க. ஸோ இந்த ஃபுல் ஆர்பிஎம்லேயே போவான் பாருங்களேன், அந்த மாதிரிலாம் ஓட்டாதீங்க. ஸோ அதை தவிர்த்துட்டிங்கனாலே போதும், வண்டியில் அதாவது கொஞ்சம் லாங் லைஃப் வரும். ஸோ 7 இயர்ஸ் ஆயிடுச்சு, இன்னுமே பார்த்தீங்கன்னா ரன்னிங் கண்டிஷனில் பக்காவாக ஓடிட்டு இருக்கான். இன்ஜினில் நான் உண்மையாலுமே சைடு கேசிங் கூட கழட்டினது கிடையாது. நீங்கள் நம்புறீங்களா நம்பலையோ, உண்மையாக சொல்லிடுறேன், சைடு கேசிங் கூட நான் கழட்டினது இல்லை. ஐயோ ஆஃப் ஆகிட்டானே. டேய் இதாங்க பிரச்சனையே வந்துட்டப்ப, வழி விடுங்கப்பா. ரொம்ப நாள் ஆச்சுல வீடியோஸில் நம்ம ஊரை காமிச்சு, இன்னைக்கு பார்ப்போம் வாங்க. நம்ம ப்ரோ உட்காந்து ஃபோன் நோண்டிகிட்டு இருக்காப்புல. இன்னொரு விஷயம் என்னன்னா, மெயினாக தலைவா என்னடா சிரிப்பு போதுண்டா, அந்த கேமரா தூக்குனாலே வந்துடுறீங்கடாடே. சிரிக்கிறதா? நான் சிச்சுவேஷன் வந்து சிரித்து ஹேண்டில் பண்ணிடுவேங்க. அது எப்படியோ தெரியல, அது வேறு வழி கிடையாதுல்ல. நம்ம கோவப்படக்கூடாது யாராக இருந்தாலும், ஏன்னா அவங்களும் ஒரு ஹியூமன் தானே. ஸோ அவங்களுக்கும் அதே மாதிரி தான், நமக்கு என்ன தோணுதோ அதானே அவங்களுக்கும் தோணும். அப்படிங்கும்போது சிரித்து ஹேண்டில் பண்ணிடணும். பிரச்சனைலாம் பண்ணலாங்க, யார் வேணாலும் பண்ணலாம். எதுக்குங்க வாழ்கிறது ஒரு லைஃபு, நமக்கு பிடிச்ச மாதிரி சந்தோஷமாக அது ஒரு மாதிரி நல்லா வாழ்ந்துட்டு போயிடணும். பிரச்சனைன்னு வாழ்கிறதுலாம் வேஸ்ட்டுங்க. அதெல்லாம் சும்மா யார் வேணாலும் பண்ணலாம், பட் அதெல்லாம் வேணாம் நமக்கு. ஏன்னா அவங்களுக்கும் ஒரு ஃபேமிலி இருக்குது, அதான் யோசிச்சு பார்க்கணும்ல. அண்ட் முக்கியமாக நம்ம வீடியோஸ் நிறையா குட்டி பசங்களாம் பார்க்குறீங்க, படிங்கப்பா ப்ளீஸ்ப்பா படிங்க. எந்த ஒரு பைத்தியக்காரத்தனத்தையும் நீங்கள் ஈடுபடாதீங்க. அண்ட் மெயினாக அந்த வண்டிக்காக சண்டை போட்டுக்காதீங்க ப்ளீஸ். உண்மையாகவே சொல்கிறேன், இந்த R15 லவ்வர்ஸ் NS அப்படின்ட்டு ஒரு பெரிய பஞ்சாயத்து போயிட்டுருக்கு, உங்களுக்கே தெரியும். முடிச்சுடலான்னு பார்த்தாலும் இந்த R15 ஓனர்ஸே அப்படி தான் இருக்காங்க, NS ஓனர்ஸும் அப்படி தான் இருக்காங்க. நான் சொல்ல போகணுன்னா அப்படின்லாம் பார்த்தா நான் எத்தனையோ ட்ராக் போட்டிருக்கேன். இப்படிலாம் பஞ்சாயத்து பண்ணணுன்னா நான் என்னையோ ஆரம்பிச்சிருக்கலாம். நான் எங்கே சும்மா இருக்கேன்? என்னடா இது எல்லாமே? யாரா நீங்கள்? ஏன்டா எனக்குன்னே வருவீங்களாடா எல்லாரும்? ரோடு போட்டாங்கப்பா இங்கே புதுசாக. இந்த வாட்டர் வாஷில் தான் நான் ஃபஸ்ட்டு பண்ணுவேன். வாங்க பிரதர். அப்புறம் வண்டி வாட்டர் சர்வீஸா? எங்கே வாட்டர் சர்வீஸ் தான். இந்த விட்டுடலாம். நம்மளே நம்ம வண்டிக்கு வந்து இன்றைக்கி வாட்டர் வாஷ் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். தலைவனை தூக்கி ஓரமாக வச்சுட்டு நம்ம வண்டி நம்ம க்ளீன் பண்ணுறதுங்கிறது ஒரு தனி சுகங்க. ஆக்சுவலாக ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா மண்ணாயிடுச்சு. ஓகே இன்றைக்கி ஒரு கழுவிடும்னு வந்தேன். ஸோ அண்ணன் பார்த்திங்கன்னா பிஸியாக இருக்கிற ஆள் இல்லையா, ஸோ அதனால் நம்மளே கழுவ போகிறோம். இங்கெல்லாம் பாருங்கள் ஃபுல்லுமே அழுக்குங்க. செயின் பார்த்தீங்களா, செயின் கிளீனர் அடிக்கவும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ளீன் ஆகிடுச்சு. இந்த இடத்துலையும் பாருங்கள், எப்பயுமே என்ன வச்சுருந்தீங்கன்னா இந்த இடத்துல கவனிங்க, ஆனால் பயங்கர டஸ்ட்டாக இருக்கும். சாமே இங்கே பாருங்கள், எல்லா இடத்துலையும் போகுமா. அழகு பையா ஃபுல்லாமே ஃபோம் ஆயிட்டான். பாருங்க
அழகு பையா, அழகாக இருக்கும். அப்படி சார். இப்போ வந்து நெக்ஸ்ட் ப்ராசஸ் துடைக்கும் ப்ராசஸ். அதான் அண்ணன்ட்டே சொன்னேன், அண்ணா ஒரே டைம் பண்ணிக்கிறாங்க. துணி எடுத்துங்க. எல்லா குட்டி கேமராலாம் அடிக்க போகுது இன்னைக்கு. நான் என்னென்ன பண்ணுறான் பாருங்க, அந்த கதை தான். வண்டி கேமரா வச்சுக்கிட்டு இவங்க பண்ணுற அல்சாட்டின் தாங்க முடியலங்கிற கதை தான். ஆக்சுவலாக வீட்டிலே பண்ணலாங்க, பட் இருந்தால் அந்த ஃபோர்ஸ் வந்து கிடைக்காது வீட்டில் பண்ணும்போது. இங்கெல்லாம் பண்ணோம்னா கரெக்டாக இன்னும் ஃபோர்ஸாக அடித்து க்ளீன் பண்ணி விட்டுறலாம் நீட்டாக. பட் வீட்டில் வந்து அந்த மாதிரி ஃபோர்ஸாக எதுவும் பண்ண முடியாது. அதனால தான் நம்மக்கிட்ட பைப் லைனும் வேறு இல்லையா, அந்த ஒரு பிரச்சனைனால தான் பார்த்திங்கன்னா சரி ஓகே இன்றைக்கி இங்கேயே எடுத்துகிட்டு வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்ருவோம் அப்படின்னு எடுத்துகிட்டு வந்தேன். சரி, அண்ணன் பார்த்தீங்கன்னா நமக்காக நீங்களே கழுவிக்கோங்கன்ட்டார். சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம தான் கழுவுறதுல ஸ்பெஷலிஸ்ட் ஆச்சே. பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கீங்க, ஃபுல்லாக வெயிட்டாக எல்லா இடத்தையும் தேய்ச்சி கழுவணும். சரி, நான் ஹெல்மெட்டை ஃபஸ்ட்டு ஃபுல்லாக நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட வீடியோ எடுக்கிறேன், ஓகேவா? அண்ட் ஃபேமே, ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா வாட்டர் வாஷ் பண்ணேன் இன்றைக்கி. ஸோ நம்ம வண்டி நம்மளே கழுவிருப்போம். ஸோ பார்த்துருப்பீங்க. ஸோ ஃபுல்லாக க்ளீனாக நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. அப்படியே பார்த்தீங்கன்னா கிளம்புறது தாங்க. ஸோ நம்ம வண்டியை நம்ம கழுவுறதுங்கிறது ஒரு தனி ஃபீல் தான். ஸோ பலப்பலன்னு இருக்கா. ஆக்சுவலாக இங்கெல்லாம் சேர்ந்துச்சுங்க. ஸோ அதெல்லாம் இப்போ போயிடுச்சு பக்காவாக. அவ்வளோதான் இனிமேல். வாங்க அப்படியே வண்டி எடுத்துகிட்டு கிளம்புவோம். போய்ட்டுறேன். அது ஆக்சுவலாக ப்ளக்கில் வந்து தண்ணி போயிருக்கும், அதனால தான் ஸ்டக் ஆகுது. கொஞ்சம் வெரைட்டி பிடிச்சோம்னா சரியாயிடும். ஆக்சுவலாக வாட்டர் வாஷ் பண்ணாலே பார்த்திங்கன்னா எல்லா வண்டியிலையும் வர பிரச்சனை தான். ஃபைனலி குவென் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பலப்பலன்னு இருப்பா. நான் ஓகேங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து அன்எக்ஸ்பெக்டட் தான். ஸோ இன்றைக்கி வாட்டர் வாஷ் வந்து பண்ண முடியாதுன்னு நினச்சேன். ஸோ நானே பார்த்தீங்கன்னா பண்ணிவிட்டேன் வாட்டர் வாஷை. நம்ம குவென்னை நம்ம கையாலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ளீனாக கழுவியாச்சு. ஓரளவு பார்த்தீங்கன்னா டஸ்ட்டு போயிடுச்சுங்க. அண்ட் நீங்கள் பைக்ஸ்லாம் வச்சுருக்கீங்கன்னா ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி ப்ராப்பராக வச்சுக்கோங்க. ஸோ அதனால தான் இன்னும் பார்த்தீங்கன்னா 7 years ஆகியும் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் வண்டி பார்த்தீங்கன்னா நீட் அண்ட் க்ளீனாக ஓடிட்டு இருக்கு ஊருக்குள்ளே. ஸோ என்ன வேணாலும் சொல்லலாம், யார் வேணாலும் எப்படி வேணாலும் சொல்லலாம். ஸோ பஜாஜில் வந்து 1008 பிரச்சனை இருக்குன்ட்டு. பட் நமக்கு தெரியுங்க நம்ம வண்டி எப்படி வச்சுருக்கோம், எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ வச்சுக்கிறத பொறுத்து தான் இருக்குது, ஓகேவா? ஸோ அதனால் எல்லா வண்டி எந்த வண்டி வச்சுருந்தாலும் சரி, ஒரு யமஹா வண்டியாக இருக்கட்டும், பஜாஜ் வண்டியாக இருக்கட்டும், கேடிஎம் எது இருந்தாலும் சரி, ஸோ கரெக்டாக மெயின்டைன் பண்ணி கரெக்டாக வச்சுக்கோங்க. ஸோ லைஃப் லாங் பார்த்தீங்கன்னா பிரச்சனையே இல்லாமல் ஓடும். ஸோ எல்லா வண்டியும் அப்படி தான். அண்ட் கைஸ், ஸோ ஸ்பீடாமீட்டர் ஏறர்னு சொல்கிறீங்க. ஸ்பீடாமீட்டர் ஏறருக்கு நான் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன். ஸோ எப்போ போடுவேன்லாம் தெரியல. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வண்டியை பார்த்து எடுத்து ஸ்பீடாமீட்டர் ஏறர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் நிரூபிக்கிறேன். அண்ட் எனக்கு தெரிஞ்சு 3 வரைக்கும் இருக்குங்க. ஸோ 3 தான் இருக்குது. சில பேர்லாம் 10-15 இருக்குங்கிறாங்க. இதெல்லாம் வாயில் வந்ததெல்லாம் அடிச்சு விடாதீங்கடா டே, வாயில் வந்ததெல்லாம். பைக் லவ்வர்ஸாக இருங்க, பைக் தற்குறிஸாக இருக்காதீங்க. ஸோ ஒரு வண்டி பிடிக்கும்னா ஓகே, சப்போர்ட் பண்ணுறது தப்பு இல்லை, சப்போர்ட் பண்ணுங்கள். ஆனால் அதுக்குன்னு மாணவரியாக சப்போர்ட் பண்ணி கண்டமேனிக்கு பேசுறதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு. அதெல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. வேணாங்கிறேன். அப்படிலாம் நினச்சேன்னா நான் எப்படிலாம் வீடியோ போடலாம் உங்களுக்கே தெரியும். பட் நான் போடாமல் இருக்கிற காரணமே எனக்கு என் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கை எல்லாமே நான் உடைக்கக்கூடாது. ஏன்னா என்னை நம்பி தான் பல பேர் பார்த்திங்கன்னா என்னை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ அதனால் அந்த ரீசன்னால் நான் வந்து அந்த மாதிரி கேவலமாக வீடியோஸ் போட்டு தான் பிழைக்கணும் அப்படிங்கிறதுலாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸோ இப்போயும் சொல்கிறது தான். ஸோ என்னை வந்து மோட்டிவேட்டும் பண்ண வேண்டாம். ஸோ அந்த மாதிரி நான் வீடியோஸும் போட மாட்டேன். ஸோ என்றைக்காக இருந்தாலும் ஒரு வண்டிக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸும் ஒரு டாப் எண்ட் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி அந்தந்த செக்மெண்ட்டில் அந்தந்த வண்டி கிங்கு தான். அதுக்காக 155cc தான் கிங்குன்னு தயவு செஞ்சு யாரும் பேச வேண்டாம், அவ்வளோதான் சொல்லுவேன். ஸோ அந்த வண்டி டாப் எண்ட் போகுதுன்னா சந்தோஷம் தான், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மைலேஜும் தருது, எல்லாமே தருது. அந்த வண்டி நம்ம குறை சொல்ல போகிறது கிடையாது. அஸ் அ என்எஸ் ஓனராக நான் இந்த வரைக்கும் எந்த வண்டி ஜெயிச்சாலுமே அந்த வண்டி நான் சப்போர்ட் பண்ணி தான் பேசுவேன். பட் ஒரு சில தற்கொலைஸ்னால தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து முடிச்சுடுற மாதிரி ஆயிடுச்சு. பட் அதுக்குமே பல ஹேட் வீடியோஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கீங்க. அதெல்லாம் நான் கண்டுக்க போகிறது இல்லைங்க. அப்போல்லாம் நான் கண்டுட்டு இருந்தேன்னா என்னால் இவ்வளோ வீடியோஸ் போட்டிருக்கேன், எவ்வளோ கமெண்ட் செக்ஷன் நான் பார்த்துருப்பேன், எவ்வளோ கமெண்ட்ஸ் இவங்க மாதிரி கேவலமாக பண்ணுறதை பார்த்துருப்பேன். அதுவும் இல்லாமல் ஒருத்தன் போட்டிருக்காங்க, இது ரோட்டில் வந்து நான் வந்து இண்டிகேட்டர் போட்டு போகிறேன்னா உனக்குலாம் சாவே வராதாடா, இண்டிகேட்டர் கூட ஆஃப் பண்ண மாட்டேங்கிற, போய் சாவுடா அப்படின்னு போடுறான். ஏன்டா இண்டிகேட்டர் எரியுதுன்னா அதுக்கு நான் ஏன்டா போய் சாகணும்? தற்கொலை பயில நீங்களாம் சொல்லி தான் நான் சாகணுன்னா நான் எப்பயே செத்துருக்கணும்டா. கிறுக்கு மாதிரி பேசக்கூடாது கமெண்ட் செக்ஷன் இருக்குன்னு. ஏன்டா டே
ஒரு யூடியூப் சேனலோட ஓனராக நான் உன் கமெண்ட்லாம் தடையமே இல்லாமல் அழிக்கலாம், எனக்கு அந்த ரைட்ஸ் இருக்குது. உன்னை வந்து ஹைட் யூசர் கொடுத்துட்டேன்னா நீ அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா என் செக்ஷனில், அதாவது புது அக்கௌண்ட் வச்சு தான் நீ வந்து கமெண்டே பண்ண முடியும். சரியா? எனக்கு அப்படிப்பட்ட சப்ஸ்கிரைபரே வேணான்னு சொல்லிட்டு தான் ஹைட் யூசர் ஃப்ரம் சேனல் கொடுத்துருவேன். எனக்கு சப்ஸ்கிரைபரே போனாலும் பரவாயில்லன்னு. நீ அதையே தெரியாமல் என் சேனல்லே வந்து என்கிட்டே கமெண்ட் செக்ஷனில் கேவலமாக என்ன பேசுகிற? ஏன்டா மூதேவி, நீலாம் படித்து தான் இருக்கீங்களாடா, இல்லை படிக்காமல் இது பைத்தியக்காரத்தனமாக இருக்கீங்களா வீட்டில்? ஏன்டா இப்படி இருக்கீங்க? கமெண்ட் செக்ஷன் நான் பார்த்தேன்னா கண்டமேனிக்கு பேசுகிறீங்க, அதெல்லாம் ஈஸியாக டெலீட் பண்ணிட்டு போயிடலாம். அதுக்கும் 4 பேர் ஜாலரை தட்ட லைக் போட வந்துடுறானுங்க, முட்டா பயிலுங்க. ராயல் என்ஃபீல்டு இந்த சத்தம் தான் தரமாக இருக்குது. ஓகே, அப்படியே நான் ஊருக்குங்க பாருங்கள், வீட்டுக்கு போகிறேன். அண்ட் தயவு செஞ்சு வேணாம்ப்பா, இந்த ஹேட் ஸ்பீச்சே வேணாம் நம்ம சேனலில். நீ எவங்கிட்டே போய் கற்று, எவங்கிட்டே போய் திட்டு, எவனோ என்னமோ பண்ணுங்கடா, என்கிட்ட வராதிங்கடா. இது என் சேனல், திஸ் இஸ் மை ரூல், மை ஐடென்டிட்டி, எவ்ரிதிங். சரியா? என்னடா இங்கிலீஷ்லாம் பேசுகிறேங்க, டென்ஷனில் பேசிக்கின்னு இருக்கேன், என்ன பேசுன்னு தெரியாமல். தமிழில் கேவலமாக திட்டினா அதுக்கும் கெட்ட வார்த்தை பேசுகிறேன்னு திட்டுவீங்க. அதனால தான் சரி இங்கிலீஷ்லேயே தான் சொல்லலாம் அப்படின்ட்டு இங்கிலீஷில் சொல்கிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. அதனால் கொஞ்சம் ஐம்புலங்களையும் சாத்திக்கின்னு இருக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இதுக்கு மேலே கேவலமாக நான் சொல்ல விரும்பல, ஓகேவா? அதனால் சண்டை போட்டுக்காதீங்க. நீ சண்டை போடுறனா வேறு எங்கேயா போய் சண்டை போடு, என் சேனலில் வந்து நீ சண்டை போடாத, அவ்வளோதான் சொல்லுவேன். என் கமெண்ட் செக்ஷனில் வந்து அதுதான் பெருசு, இதுதான் பெருசுன்னு தயவு செஞ்சு பேசாத. உன் கமெண்ட்டை டெலீட் பண்ணிட்டு சிம்பிளாக போயிட்டு இருப்பேன். சரியா? புரிஞ்சுக்கோங்க. யாரையாவது தப்பாக பேசியிருந்தேன்னா மன்னிச்சிருங்கப்பா, தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. இன்னையும் நம்பி தான் இத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதை நான் கண்டிப்பாக காப்பாற்றியே ஆகணும், புரியுதா? ஸோ உங்களையும் நான் எதுவும் சொல்ல முடியல. ஸோ ஒரு சில தற்கொலைனால தான் இந்த மாதிரி பேச வேண்டிய நிலமை வந்துருச்சு. Z9 எடுத்து போகுது பாருங்கள், ஆப்போசிட்டில் சவுண்டே இல்லாமல் போகுது. ஆக்சுவலாக ஒரு திருவிழாலாம் வந்திருக்கும். சரி, அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நமக்கு என்னன்னு இருக்கோ அதுதானே தலையில் விடியும். ஓகேவா? இதே நான் வண்டி என்னடா 2 Z9 போகுது, என்னடா இது? ரைட்டுங்க, அலப்புறம் ஸ்டார்டிங் ஃப்ரெண்ட்ஸ் பெரம்பலூரில். ஓகேங்க, அடுத்த வருஷம் இப்போ எங்கள் சேஃப் போங்க, ஹெல்மெட் சூஸ் பண்ணுங்கள், ரைட் சேஃப் கேஸ். எப்பயும் சொன்ன மாதிரி அதாவது பைக் லவ்வர்ஸாக இருங்க, தற்கொலைஸாக இருக்காதீங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். ஓகேவா? பேசி இருமலே வந்துருச்சுங்க. திட்ட விடாதீங்கப்பா, முடியல என்னால். சரிங்களா? டாடா மேமே, லவ் யூ, பை பாய்.